அரசியல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நேர்களே. இன்றைய நாளில் நாம் பேசக்கூடிய பல்வேறு செய்திகளை விரிவாக அலசர்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவருடன் சேர்ந்து பல்வேறு விஷயங்களை நாம் அலசர்க்கிறோம். நிச்சயமாக அதில் முதலாவதாக தற்போது திமுகவுடைய தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்திதான் இன்று காலை எழுந்து செய்திகளை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வருத்தமளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கக்கூடும். அந்த ஒரு விஷயத்தை வைத்துதான் இந்த நிகழ்ச்சியை நாமும் துவக்க இருக்கிறோம். அங்க அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காவிரி மருத்துவமனையிலிருந்து நேரடியாக நம்முடைய செய்தியாளர் விவேகானந்தனும் இணைந்திருக்கிறார். அவருக்கு அங்கு சுவாச கோளாறு காரணமாக, அதே போல த்ரோட் அண்ட் லங் இன்ஃபெக்ஷன் காரணமாக அவர் அங்கே அனுமதிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவமனையின் அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விவேகானந்தன் வணக்கம். கூடுதலா என்ன தகவல்கள் உங்ககிட்ட இருக்கு? சரியாக எத்தனை மணிக்கு நேற்று இரவு திமுகவுடைய தலைவர் கருணாநிதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்? என்னென்ன காரணங்களுக்காக விரிவான விளக்கங்களை கொடுக்க முடியுமா விவேகானந்தன்? அதாவது நேற்று இரவு 11 மணி அளவில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவிரி மருத்துவமனையில் திமுக தலைவர் கருணாநிதி உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். குறிப்பாக அதாவது அவருக்கு தொண்டை மற்றும் நுரையீரலில் தொற்று ஏற்பட்ட காரணமாக இந்த சிகிச்சைக்காக இங்கே சேர்க்கப்பட்டதாக மருத்துவ வட்டாரம் நமக்கு தெரிவித்துள்ளது. குறிப்பாக அதாவது கடந்த மாதம் அவர் ஒவ்வாமையால் பாதிக்கப்பட்டு வந்தார். இந்த சூழலில் டிசம்பர் 1ஆம் தேதி அந்த நாளில் அவருக்கு அப்போது உடல்நலம் பாதிக்கப்பட்டது. அதாவது நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக அதே காவிரி மருத்துவமனையில் அவர் 1ஆம் தேதி சேர்க்கப்பட்டார். 7 நாட்கள் சிகிச்சை பெற்றார். சிகிச்சை பெற்ற பின்பு அவர் உடல்நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது. இதையடுத்து 7ஆம் தேதி அவர் இங்கிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். இருப்பினும் அவருக்கு இந்த தொற்று ஏற்பட அந்த சிக்கல் இருப்பதால் ஓய்வு எடுத்துக்கொள்ளும்படியும் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டாம், உங்களுக்கு ஓய்வு அவசியம் என்று மருத்துவ தரப்பில் அவருக்கு அறிவுரை வழங்கினார். அதன் அடிப்படையிலேயே அவர் தனது வீட்டில் ஓய்வு எடுத்து வந்தார். இந்த சூழலில் தற்போது இந்த சீரோஸ் நிலை மாறுபட்ட நிலையில் அவருக்கு அந்த சளி பிரச்சனை ஏற்பட்டது. இந்த சளி பிரச்சனை காரணமாக தொண்டையும் மற்றும் நுரையீரல் தொற்று ஏற்பட்டுள்ளது. இதனால் திரும்பவும் அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டது. இதையடுத்து நேற்று இரவு 11 மணி அளவில் மீண்டும் ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் அவர் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். அதன் பிறகு அவருக்கு ஒரு சிறப்பு மருத்துவ குழு அவருக்கு தொடர்ந்து இரவிலிருந்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். அவர் உடல்நிலை தற்போது சீராக உள்ளதாகவும் ஒரு நல்ல முன்னேற்றமாக சீராக உள்ளதாகவும் மருத்துவ வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. தொடர்ந்து அவருக்கு தேவையான சிகிச்சைகளையும் அளித்து வருகின்றனர். தற்போது திமுக பொருளாளர் ஸ்டாலின் 7:45 மணி அளவில் இங்கு மருத்துவமனைக்கு வந்துள்ளார். அதே போல இரவும் திமுக சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் வந்தவண்ண உள்ளனர். இங்கு நம்ம தொண்டர்களும் ஓரளவு ஒரு 30க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இங்கு நம்ம மருத்துவமனை இருப்பதை பார்க்க முடிகிறது. அவர் உடல்நிலை பொறுத்தவரை சீராக இருப்பதை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். தொடர்ந்து அவருக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. ரைட் விவேகானந்தன், தற்போது சற்று முன்னர் திமுகவுடைய பொருளாளர் திரு மு.க. ஸ்டாலின் அங்க வந்திருப்பதாக குறிப்பிட்டீங்க. அவர் எதுவும் செய்தியாளர்களும் கருத்துக்களை தெரிவித்தாரா? இல்ல வேற எந்தெந்த திமுகவுடைய முக்கிய பிரமுகர்கள் இப்ப மருத்துவமனையில இருக்காங்க விவேகானந்தன்? இப்போது 7:45 மணிக்கு திமுக பொருளாளர் ஸ்டாலின் இங்கு வருகை தந்தால் மருத்துவமனைக்கு உள்ளே சென்றுள்ளார். அவர் திரும்ப வந்த பின்பு பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளன. போகும்போது எந்தவித தகவலும் தெரிவிக்கவில்லை. இந்த சூழலில் நேற்று இரவு பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா எம்பி கனிமொழி மற்றும் TR பாலு, ஏவா வேலு உள்ளிட்ட முக்கிய திமுக நிர்வாகிகள் அனைவருமே நேற்று இரவு அவர்களை உடல்நிலை நல்ல திமுக தலைவர் கருணாநிதிக்கு உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்த தகவல் இருந்து அவர்கள் அதிகாலையில் வீடு சென்றனர். தற்போது இங்கு அவருக்கு அவர் துணைவர் ராஜாத்தி அம்மாள் மற்றும் துர்கா ஸ்டாலின் அவங்க இருவரும் ஒரு துணை அங்கு மருத்துவமனையில் இருக்கிறனர். கூடுதலாக 7:45 மணிக்கு திமுக ஸ்டாலின் வருகை தந்துள்ளார். தொடர்ந்து இனி 10 மணிக்கு மேல் அதாவது திமுக நிர்வாகிகள் இங்கு வருகை தர அதிக வாய்ப்பு உள்ளதாக தெரிகிறது. ரைட். ஏற்கனவே திமுக தலைவர் கருணாநிதி அவர்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த போது அதிக அளவில் தொண்டர்கள் வீட்டுக்கு வர வேண்டாம், அவர் தொந்தரவு செய்ய வேண்டாம் போன்ற அறிக்கைகள் திமுக தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருந்ததை பார்த்தோம். தற்போது அங்க குழுமி இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு என்ன மாதிரியான அறிவுரை வழங்கப்பட்டு வருகிறது? அது போன்ற ஏதாவது விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்களா? இல்ல அங்க அதிக அளவில் கூட்டம் இருக்கு, அதை மேனேஜ் பண்றதுக்கான ஏதாவது காவல்துறையினர் அந்த மாதிரியான ஏற்பாடுகள் அங்க செய்யக்கூடியதை நம்ம பார்க்கிறோமா? அங்க நிலவரம் எப்படி இருக்கு விவேகானந்தன்? கண்டிப்பாக அதாவது அவருக்கு ஓய்வு தேவை என்பதும் அவருக்கு இந்த தொற்று இருப்பதால் அவர் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் மருத்துவ அறிவுறுத்தினார். அதே சமயத்தில் திமுக தொண்டர்களும் அவரை நேரடியாக சந்திப்பதை தவிர்க்குமாறும் திமுக தலைமை கழகம் ஏற்கனவே ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தது. அதன்படியே அவர்களும் கட்டுக்கோப்பாக எந்த தொண்டர்களும் அறிவாலயம் வந்த வண்ணம் இருந்தபடி அவர் கோபாலபுரம் அவர் இல்லத்திற்கு அதிக கூட்டம் வருவது தவிர்க்கப்பட்டது. இந்த சூழலில் மீண்டும் அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட செய்தி தெரிந்ததால் இன்று காலை தொண்டர்கள் இங்கே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அதன் சாட்சியாகவே ஒரு 30க்கும் மேற்பட்டோர் காலையிலே
வந்து இருக்கின்றனர். தொடர்ந்து தொண்டர்கள் அதிகம் வந்தால் அதற்கு ஏற்ப பாதுகாப்பு ஏற்பாடு செய்வதற்கேற்ப போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர். போலீசார் தரப்பில் நம்ம கூறிய கருத்து என்னவென்றால், தொண்டர்கள் ஒருவேளை அதிகாரிகள் வந்தால் அதற்கேற்ப நம்ம பாதுகாப்பையும் பலப்படுத்தும் என்று அவங்களும் உறுதியளித்துள்ளனர். மற்றபடி பெரிய அளவில் கூட்டம் என்று சொல்ல முடியாது. தகவல் இப்போதுதான் வெளியாக இருக்கிறதுனால் தொடர்ந்து தொண்டர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ரைட். ஸோ நம்ம அது காவேரி மருத்துவமனை அமைந்திருப்பதும் ஒரு சிக்னல் இருக்கக்கூடிய ஒரு ஜங்ஷன் பகுதி அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அங்கே பெரிய கூட்டம் சேராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கவலையும் காவல்துறையினருக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுக்காக அடுத்த கட்டங்களில் நம்ம எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறத பார்க்கணும். நன்றி விவேகானந்தன், உங்களுடைய விரிவான தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நம்முடைய செய்தியாளர் குறிப்பிட்டது போல பல்வேறு திமுக பிரமுகர்கள் அங்கே மருத்துவமனைக்கு நேற்று இரவும் சரி தற்போது காலையிலும் சரி வந்து சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதில் முக்கியமாக திரு கருணாநிதி அவர்களுடைய மகளும் திமுக ராஜ்யசபா எம்பியுமான கனிமொழி அவர்கள் நேற்று செய்தியாளர்களிடம் பேசி அவருடைய தந்தையுடைய உடல்நிலை குறித்த விவரங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார் என்பதை தற்போது பார்க்கலாம். சீரா இருக்குன்னு கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அதை பத்தி ஒன்றும் சொல்லலைங்க. இப்போ ஹீஸ் மச் பெட்டர் நவ். தேங்க்யூ. ரைட். அவருடைய உடல்நிலை திரு கருணாநிதி அவர்களுடைய உடல்நிலை சீராக இருப்பதாக திருமதி கனிமொழி அவர்கள் பகிர்ந்து கொண்ட தகவல்களை பார்த்தோம். இதுல த்ரோட் அண்ட் லங் இன்ஃபெக்ஷன், அதாவது தொண்டை மற்றும் நுரையீரலில் தொற்று ஏற்பட்டிருக்கிறது அவருக்கு என்பது மருத்துவமனை தெரிவிக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ விஷயமாக இருக்கிறது. இந்த லங் இன்ஃபெக்ஷன் போன்ற விஷயங்கள்ல என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் வழக்கமாக கடைபிடிக்கப்படும், அதுவும் 90 வயதுக்கு மேற்பட்ட ஒரு அவருக்கான ஒரு உடல்நிலை அப்படின்னு சொல்லும்போது அதுல என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்து மருத்துவரும் அரசியல் விமர்சகருமான டாக்டர் சுமன் ராமன் சில கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன கருத்துக்கள் என்ன தற்போது பார்க்கலாம். இல்ல, அதாவது த்ரோட் இன்ஃபெக்ஷன்ங்கிறது கவலை அளிக்கிற ஒரு பிரச்சனையாக நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அது சகஜம். ஆனால் லங் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது நுரையீரல்ல ஏற்படக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன். அது உடனடியாக அதுக்கு சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். ஏன்னா ஒரு இளைஞர் வயது குறைந்தவருக்கு இது நுரையீரல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது வேற. வயதான பிறகு அதற்கு நுரையீரல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது அது ஒரு தீவிரமாக அதுக்கு சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். அதனால இந்த 2 கண்டிஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒன்னு த்ரோட் இன்ஃபெக்ஷன் அண்ட் லங் இன்ஃபெக்ஷன். த்ரோட் இன்ஃபெக்ஷன் அது அவ்வளவு கவலை கழிக்கிற ஒரு பிரச்சனையாக நம்ம பார்க்க மாட்டோம். ஆனா நிச்சயமா நுரையீரல்ல உங்களுக்கு லங் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னாக்கா அது உடனடியாக அதற்கு சிகிச்சை அளிக்க வேண்டும். ப்ரிஃபரபிளா அவங்க இந்த மாதிரி வயதின் காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவுல தான் சிகிச்சை அளிப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. இதுல இந்த லங் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கறதுல எவ்வளவு சிவியர் அப்படிங்கறத பொறுத்து தான் நம்ம எவ்வளவு நாள் ஆகுங்கிறத நம்ம உடனடியா சொல்ல முடியும். ஒரு மைல்டு லங் இன்ஃபெக்ஷன்னாக்கா இன்ட்ராவீனஸாக ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா ஒரு 2 நாட்களோ 3 நாட்களோ குணமடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நமக்கு எவ்வளவு சிவியர் அந்த இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு உடனடியாக தெரியல. ரெண்டாவது இந்த இன்ஃபெக்ஷனுடைய எக்ஸ்டென்ட், அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிவியரிட்டி அண்ட் எக்ஸ்டென்ட், அந்த 2 அடிப்படையில தான் இது எவ்வளவு நாள் ஆகும் குணப்படுத்துறதுக்கு அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். ஆனால் நிச்சயமாக இதுக்கு தீவிரமான சிகிச்சை வழங்கப்பட வேண்டும். மிக முக்கியமாக வயதின் காரணமாக நுரையீரல்ல உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரும்போது அதுக்கு தீவிர சிகிச்சை கட்டாயம் வழங்கப்பட வேண்டும். ரைட். அந்த தொண்டையில் இருக்க தொற்று அப்படிங்கிறது ஒரு பெரிய கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த லங் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூட நுரையீரலில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் அவருடைய வயதின் காரணமாக தீவிர சிகிச்சை தேவைப்படக்கூடிய ஒரு கண்டிஷனாக இருக்கிறது என்பதை டாக்டர் சுமந்த் அவர்கள் தெரிவித்தார். நம்ம பார்க்குறோம் அக்டோபர் எண்டுலேருந்தே கிட்டத்தட்ட அவருக்கு அந்த ஒவ்வாமைங்கிற பிரச்சனை தொடங்கியது. அதற்கு பிறகு டிசம்பர் 1ஆம் தேதி ஒரு முறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதுலேருந்து 7ஆம் தேதி அவர் பூரண நலம் பெற்று விட்டார்னு டிஸ்சார்ஜ் ஆகி அவர் வீட்டில் இருந்ததை பார்த்தோம். தற்போது திரும்பவும் ஒரு சின்ன லங் இன்ஃபெக்ஷன் காரணமாக அவங்க திரும்ப மருத்துவமனைக்கு வந்திருக்கிறத பார்க்குறோம். இதில் ஏற்கனவே டிசம்பர் 20ஆம் தேதி திமுகவுடைய அந்த பொதுக்குழு கூட்டம் இருக்கிறது. அதில் திமுக தலைவர் கருணாநிதி அவர்களோட தலைமையில் நடைபெறும் அப்படின்னு அவர்கள் திமுக தரப்பில் அறிவிச்சிருந்ததை பார்த்தோம். ஸோ அதற்குள்ளாக நிச்சயமாக அவர் குணம் பெற வேண்டும் என்பதுதான் திமுகவுடைய எதிர்பார்ப்பாக இருக்க முடியும். அது அடுத்த கட்டங்களாக எப்படி போக போகிறது? இது டாக்டர் சுமந்த்ராமன் சொல்றது பார்த்தீங்கன்னாவே, நீங்கள் ப்ளஸ் டாக்டர்ஸ் பேசக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னாவே இது அதனுடைய தன்மையை பொறுத்து எவ்வளவு தூரம் நுரையீரல்ல அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஆனா எவ்வளவு தீவிரமா இருக்குன்றத பொறுத்து தான். ஒன்று. ரெண்டாவது செய்தி, அப்படி கொடுக்கக்கூடக்கூடிய மருத்துவம் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் ஒரு 4-5 நாட்கள் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான்
மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அதுவும் மிகச்சிறப்பான மருத்துவமனை, மிகச்சிறப்பான மருத்துவ கவனிப்பு கண்டிப்பாக திரு கருணாநிதி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்பும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எனக்கு தெரிந்து அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு அவர் வந்துவிடுவார் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்குது. ஏன்னா இந்த மருத்துவ வசதிகள் இன்றைக்கு பெருகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த இது ஒரு சீரியஸான ஒரு விஷயமாக நான் பார்க்கவில்லை. உண்மையிலே அதுவும் இல்லாமல் அவருக்கு இருக்கக்கூடிய ஃபைட்டிங் ஸ்பிரிட் அப்படிங்கிறது இயல்பாகவே வில் பவர் அண்ட் ஃபைட்டிங் ஸ்பிரிட்டுங்கிறது அவர் இயல்பாகவே பல ஆண்டுகளாக உடலை மிக பாதுகாப்பாக பேணி காத்து கொண்டிருப்பவர். ஸோ அதனால் அவருக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான இது இன்னொன்னு இப்ப கிளைமேட் சேஞ்ச் கண்டிப்பா கண்ணெதில நிறையவே தெரியுது. எல்லாமே ஒரு வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கே இந்த பனி காலத்துல இந்த காலத்துல பிரச்சனைகள் மழைக்கு முன்னாடி பனி அதுக்கப்புறம் திருப்பி மழை இந்த மாதிரியான ஒரு பெரிய இந்த சூழ்நிலையே நிறைய தடவை மாறி இருக்கு. அதனால இது இயல்பாகவே நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. சிறியவர்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் அந்த பாதிப்பு இருக்கு. அதுதான் அவருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தொண்டை ஒரு பெரிய பிரச்சனை, நுரையீரலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பை தான் புரிஞ்சுக்கணும். ஸோ அது நிச்சயமா சிறப்பான மருத்துவர்கள் தான் அவரை கவனிக்க போறாங்க. என்னுடைய கணிப்பு கண்டிப்பாக அந்த கூட்டத்துக்கு அவர் கண்டிப்பாக பொதுக்குழு கூட்டத்துக்கு அவர் தலைமையில் நடக்கக்கூடிய எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. அதுக்குள்ள அவர் உடல் குணமாகி வீடு திரும்பக்கூடிய எல்லா வாய்ப்புமே இருப்பதாக நான் நினைக்கிறேன். இன்னைக்கு 16 தேதி தான் ஆகுது. ஸோ இன்னும் 4 நாள் இருக்குது. தாராளமாக அதை அவங்க சொல்லக்கூடிய கணிப்புப்படியே கூட பார்த்தீங்கன்னா 4-5 நாளில் அவரால் உடல் நலம் பெற்று திரும்ப முடியுங்கிற எல்லா வாய்ப்புமே இருக்கதான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க சொன்னது போல திமுக தலைவருக்கு எப்பயுமே அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் தொடர்ந்து இருந்திருக்கிறது. அவர் எந்த சவாலாக இருந்தாலும் அவர் எதிர்கொண்டு வந்திருக்கிறார். ஸோ இதையும் அவர் எதிர்கொள்வார் அப்படின்னே நம்ம எதிர்பார்ப்போம். அந்த ஒரு பாசிட்டிவ் நோட்டோட நம்ம அடுத்த விஷயத்துக்கு போனோமானால் இப்போ திமுக தலைவர் மருத்துவமனையில் இருக்கிறார். நேற்று பல செய்திகளில் நம்ம பார்த்தோமானால் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த சிகிச்சை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். அவருக்கு அப்போலோ மருத்துவமனையில் என்ன சிகிச்சை கொடுக்கப்பட்டது, எய்ம்ஸ் மருத்துவர்கள் என்ன சிகிச்சை கொடுத்தார்கள், இதெல்லாம் மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி பல எதிர்க்கட்சி தலைவர்கள் திரு மு க ஸ்டாலின் உட்பட டாக்டர் ராமதாஸ்லேருந்து திரு திருமாவளவன்லேருந்து பல்வேறு தலைவர்கள் அதை ஒரு கோரிக்கையாக தற்போது முன்வைத்து வரக்கூடியதை பார்க்குறோம். அந்த விஷயத்தில் ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு கோரிக்கையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? எனக்கு ஒரு விஷயம் புரியல. இப்போ நீங்கள் பொதுவாகவே இந்த மாதிரியான ஒரு மருத்துவத்துறையில் ஏற்படக்கூடிய பாதிப்பு அல்லது பாதிப்பு இல்லை அல்லது ஏதேனும் ஒரு சந்தேகங்கள் இது குடும்ப உறுப்பினர்கள் அல்லது ரொம்ப நெருக்கமானவர்கள் சந்தேகம் எழுப்பும்போது அதுக்கான வலு அதிகம். அது சரியாக கவனிக்கலையோ அப்படிங்கிறதுக்கான இப்போ நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தரப்பினர்கள்லாம் பெரும்பாலும் வைக்கிறாங்க. அவங்க வைக்கக்கூடிய ஒரே ஒரு நோக்கம் என்னவானா, தமிழக முதல்வர் இப்படிப்பட்ட ஒரு மருத்துவம், அதுவும் குறிப்பாக 75 நாள் மருத்துவத்தில் இருந்தாங்க. சாதாரணமான ஒரு ஆள் அட்மிட் ஆயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்தினர் நெருங்கின உறவினர்கள் சந்தேகங்களை எழுப்பலாம், இல்ல கேள்விகளை எழுப்பலாம். முதலமைச்சர் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு சொல்லும் போது நாட்டு மக்கள் எல்லாருக்குமே நெருக்கமானவர் தானே அவர். அப்ப நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியணும். குறை சொல்லலை. நான் என்ன கேட்கிறேன், என்ன சந்தேகம் அப்படிங்கிறது பெரும்பாலும் இவங்க ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் எல்லாமே ரொம்ப யூகமான சந்தேகங்கள் தானே தவிர எதற்குமே அடிப்படையான ஒரு வலுவான எந்த விதமான முகாந்திரங்களும் இருக்கா மாதிரி நமக்கு தெரியல. பெரும்பாலும் சொல்லக்கூடிய அத்தனை யூகங்களையும் நாம் பார்த்துட்டே வரோம். அதில் இருக்கக்கூடியது இதன் மூலமாக ஒரு அரசுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை தான் அதிகமாக இருக்கிறதா புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கே தவிர நாளைக்கு அப்படியே நீங்க விரும்பக்கூடிய அளவுல நீங்க வெள்ளை அறிக்கையை கொடுத்தாங்கன்னாலும் அப்ப அதையும் இவங்க ஏற்றுக்கொள்ள போறது இல்லை. ஏன்னா இந்த மேல சில சந்தேகங்கள் ஏன்னா இது அடிப்படையில் என்னன்னா சந்தேகங்கள் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு அடிப்படையும் இல்லாத சந்தேகங்களாக கிளப்பப்படுகின்றன. அப்ப அந்த அடிப்படை இல்லாத சந்தேகங்கள் தொடர்ச்சியாக நீண்டு கொண்டே தான் இருக்க போகிறது. அதுல எந்த மாற்றமும் வரப்போது கிடையாது. இன்றைக்கு நாளைக்கே நீங்க அரசு இவங்க கேட்குற மாதிரி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்குதுன்னே வச்சுப்போம். அப்படியே கொடுத்தாக்கும் அவங்களுக்கு திருப்தி வரப்போறது கிடையாது. அப்போ இது என்ன நோக்கம் என்னன்னா, ஒரு திருப்பி அவங்க மேலே அவங்களுடைய மரணத்தில் எங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குது, ஏதோ ஒரு சந்தேகம் மீண்டும் இது அரசியலுக்காகவும் சந்தேகத்துக்காகவும் மட்டுமே கிளப்பப்படுவதா? உண்மையிலே ஒரு மக்கள் இயல்பாக இன்னைக்கு அதை தாண்டி கடந்து பல தூரத்துக்கு போய்விட்டார்கள். அவருடைய கட்சிக்காரர்களே பல தூரத்துக்கு போய்விட்டார்கள். நீங்கள் அடுத்த பொதுச் செயலாளர் யாருன்னு தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு மன தயாரிப்பு வந்துருச்சு. மக்களுக்கு அடுத்த கட்ட பிரச்சனைகள் வந்து விட்டது. உண்மையில பார்த்தீங்கன்னா நீங்கள் வர்தா புயல் உண்மையிலே நம்முடைய எல்லாருடைய தமிழக மக்களுடைய சிந்தனையே மாற்றி விட்டது, மற்ற விஷயத்தெல்லாம் மறந்து வச்சது. அப்போ உண்மையிலேயே பீப்புள் ஆர் ஸ்டில் அவங்களுடைய மக்களுடைய கவனம் அன்றன்ற காலகட்டத்தினுடைய முக்கியமான பிரச்சனைகள் நோக்கி போய் கொண்டிருக்கிறது. முதல்வருடைய அன்ற காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பான மருத்துவ சிகிச்சை என்ன, அதை பற்றி இப்போ ஏற்கனவே ஒரு 10-12 அறிக்கைகளை அப்போலோ மருத்துவமனை வெளியிட்டிருக்கிறது. 1, 2 நீங்க அப்படியே இவர்கள் கேட்கக்கூடிய அரசியல் அழுத்தம் காரணமாக அரசு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டாலும் அப்போதும் இவர்களுக்கு முழுமையான திருப்தி ஏற்பட போவதில்லை.
பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது உண்மையிலேயே நடந்து கொண்டிருக்கிறதா, செயல்பட்டு கொண்டிருக்கிறதா என்பதுதான் மக்களிடையே எழுந்து கொண்டிருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. நவம்பர் 16ஆம் தேதி துவங்கிய பாராளுமன்றம் கிட்டத்தட்ட முதல் நாள் நீங்களாக ஒரு நாள் கூட முழுமையாக செயல்படாததை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து கூச்சல்கள், குழப்பங்கள், அங்கே ஒத்திவைப்புகள் என்றே அந்த பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. முதல்ல ரூபாய் நோட்டு பிரச்சனை தொடங்குது, அதுக்கப்புறம் அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் பிரச்சனை வருது, அதுக்கப்புறம் ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தலன்னு ஒரு பிரச்சனை வருது. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து அந்த பாராளுமன்றத்தை தொடர்ந்து முடக்கி கொண்டிருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பிரதமர் பேசணும், பிரதமர் வரணுங்கிற கோரிக்கை சில நாட்கள் நீடித்தது. அப்புறம் பிரதமர் வந்த பிறகும் வேறு சில பிரச்சனைகளுக்கு கூச்சல் குழப்பம் நீடித்தது. இப்படி தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இது குறித்து நம்முடைய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி மிகப்பெரிய வருத்தத்தை தெரிவித்திருந்தார். அவர் தயவு செய்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு இட்ட பணியை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். அதே போல பாஜகவுடைய மூத்த தலைவர் அத்வானி அவர்களும் ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை தெரிவித்திருந்தார். நேற்று அவர் பேசும்போது கூட நான் ஏன் இந்த எம்பி பதவியை ராஜினாமா செய்யக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். நிச்சயமா வாஜ்பாய் அவர்கள் இதை தற்போது பாராளுமன்றத்தில் இருந்திருந்தா மிகப்பெரிய வருத்தம் அடைந்திருப்பார் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஸோ இதுல இரண்டு தரப்புல இருந்துமே மூத்த தலைவர்கள் இருந்தவுடைய அதிருப்திகள். திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் முன்னால காங்கிரஸ்ல இருந்த ஒரு தலைவர், நம்முடைய முக்கியமான இப்போ குடியரசுத் தலைவர் இருக்கக்கூடியவர் அப்படிங்கறதையும் பார்க்கிறோம். அவர் அதிருப்தியை தெரிவிக்கிறாரு. அதே போல பாஜகவுடைய மூத்த தலைவர் அத்வானி அவர்கள் அதிருப்தியை தெரிவிக்கிறார். இப்படி மூத்த தலைவர்களா அதிருப்தி தெரிவிக்கிறாங்க, மக்கள் மிகப்பெரிய அளவில் ஊடகங்கள் அதிருப்தி தெரிவிக்கிறாங்க, எல்லாருமே சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு கடைசி நாள், இன்னைக்கு ஒரு நாளாவது பாராளுமன்றம் நடக்குமா அப்படிங்கறதான் கடைசியா நம்ம பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. நான் இன்னைக்கு ரெண்டு விஷயம் எதிர்பார்க்கிறேன். நவம்பர் 16ஆம் தேதி தொடங்கிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இன்னைக்கு மோடி கண்டிப்பாக அத்தனை பேருக்கும் பதில் சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய முதல் எதிர்பார்ப்பு. ஏன்னா அவர் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு உண்மையிலே இந்த கூட்டத்தொடருக்கு. ஸோ அவர் இதை பேசணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், திரு ராகுல் காந்தி அவர்கள் அவர் சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படிங்கிறதையும் இன்னைக்கு ஒரு பூகம்பம் அதை சொல்லணும் ஆக்சுவலாக. ஸோ இது ரெண்டும் தான் இன்னைக்கு மிக முக்கியமான எதிர்பார்ப்பாக. ரெண்டு தீர்ந்துச்சுன்னா நம்ம நிம்மதியா இருக்கலாம். ஒரு வாரம் ஒரு மாசம் இதெல்லாம் கூட பிரச்சனை. இவர் பேசலைன்னாங்க, அவர் பேசணும். அவர் இந்த பூகம்பத்தை இன்னைக்கு கிளப்பிடணும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கு தான் நான் என்னுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஒன்று. ஆனால் இது ரெண்டு எதிர்பார்க்க முன்னாடி ஒரு செய்தி ஒன்று நான் சொல்லணும். என்னன்னா, முதல்ல நீங்க வாக்கெடுப்பன் கூடிய விவாதம்னு சொன்னாங்க. அன்னைக்கெல்லாம் அதை பாஜக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அது தொடர்ச்சியாக நீங்க விவாதம் பண்ணலாம், ஆனா ஓட்டெடுப்பு கிடையாது. நாங்க இப்ப கடைசியா ஸ்டேஜுக்கு இப்ப என்ன வந்திருக்காங்கன்னா, ஓட்டெடுப்புக்கு நான் பரவாயில்ல, நாங்க ஓட்டெடுப்பு இருந்தால் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க பேசுவதற்கு தயார் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இறங்கியிருக்காங்க. இதை ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா அது ஓட்டெடுப்புடன் கூடிய ஒரு விவாதமாகவே கூட அது நடந்திருக்கலாம். இப்போ கடைசியில் என்ன நடக்க போகுது, இவங்களுக்கு மிகப்பெரிய பெரும்பான்மை இருக்கிறது. அப்படியே வாக்கெடுப்பு நடந்திருந்தா கூட வாக்கு அளிச்சு தான் ஜெயிச்சிருக்க போறாங்க. அப்போ உண்மையிலேயே இந்த வாக்கெடுப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு தலைமையில தொங்கக்கூடிய கத்தியாக இவர்கள் நினைத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மையிலே விவாதத்திற்கான அவர்களும் காங்கிரஸ் தரப்பிலும் தொடர்ச்சியாக ஏதேனும் ஒரு விஷயத்தை முட்டுக் கொடுக்க நடக்கக்கூடாமல் செய்யறதுக்கான ஒரு முறையை அவங்களும் பின்பற்றுகிறார்கள். இவர்களும் அதை நடக்காமல் இருப்பதற்கான வழிகளை பின்பற்றுகிறார்கள். இது ரெண்டுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவர்கள் இல்லைங்கிறத நிரூபித்து கடைசி ஒரு மாசத்துக்கு இன்னைக்கு ஒரு நாளும் எந்த விதமான ஒரு நிகழ்ச்சியும் நடக்க முடியாமல் பண்ணி பிரதமர்லேருந்து ஆரம்பிச்சு குடியரசுத் தலைவர்லேருந்து ஆரம்பிச்சு அத்வானிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்கும் மிகப்பெரிய வருத்தத்தை உருவாக்கி நாட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வருத்தம். இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, போவாங்க உடனே அவை மத்திக்கு போவாங்க, உடனே ஒரு அமளியில் ஈடுபடுவாங்க. உடனே நேற்றுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று பார்க்கும்போது, ராஜ்யசபால குலாம் நபி ஆசாத் அவர்களை கூட அதை குறிப்பிட்டு சொல்றாரு. முதல் முறையா பாராளுமன்ற வரலாற்றுல ஆளுங்கட்சியே அமளியில் ஈடுபட்டிருக்கு. நேற்று அந்த அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் எழுப்பிட்டு நியூஸ் பேப்பரை காமிச்சிட்டு அவங்க எப்பவும் எதிர்கட்சி தான் அந்த மத்திய பகுதிக்கு கூச்சல் போடுவாங்க, ஆளுங்கட்சி போட ஆரம்பிச்சு. சரி, நீங்க தான் கூச்சல் போட்டுட்டே இருக்கீங்க, உங்களுக்கு சலைத்தவர்கள் நாங்க இல்லைன்னு காட்டுறதுக்கு அவங்களும் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இது எப்படி பாராளுமன்றம் எதிர்கட்சிகள் கூச்சல் போடுறாங்கன்னு இவங்க தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்க. இப்போ இவர்களும் அந்த ஒரு நிலையில இறங்கியதுக்கு பிறகு நம்ம அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் விஷயத்துல குறிப்பா தியாகி அவருடைய கைது, இது எல்லாத்துக்கும் நீங்க ஒரு அடிப்படையில் அவர்கள் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடம் காங்கிரஸ் தலைமையில் நடந்த ஆட்சியில ஏற்பட்ட ஊழல் அது அப்படின்னும் அதை நீங்க காங்கிரஸோட சம்பந்தப்படுத்தணும், எக்ஸ்போஸ் பண்ணணுங்கிறதுக்கான நோக்கத்தோட அவர்கள் இயங்குகிறார்கள். இப்போ இதனுடைய இன்னொரு பக்கமாக தான் நம்ம இப்போ ராகுல் காந்தி ஒரு பர்சனல் அவருடைய ஊழல்கள் எனக்கு தெரியும், அதை மிகப்பெரிய அளவில் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு அவர் பேசுறதும் இதனுடைய இன்னொரு தொடர்ச்சியாக தான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியதாக இருக்கு. இப்போ என்னன்னா, இது ஒரு அரசியல் நாகரிகம், கொள்கை சார்ந்த விவாதம் அப்படிங்கிறதுலேருந்து படிப்படியாக அது தனிநபர் சார்ந்த ஒரு விவாதங்களுக்குள்ள போக ஆரம்பிச்சிருச்சு.
இது வந்து ரொம்ப வருத்தத்தக்க கூடிய இந்த பார்லிமெண்ட்ல தனிநபர் சார்பாவது விவாதம் நடந்தா பரவாயில்ல. இல்ல, இப்போ தனிநபர் கேக்குற சார்ந்த நிலைமைக்கு வந்துச்சு. குற்றச்சாட்டு கூச்சல்கள் மட்டும்தான் இல்ல, உங்களுடைய கூச்சல் சத்தமா இருக்கா எங்களுடைய கூச்சல் சத்தமா இருக்கான்னு போயிட்டு இருந்தா அது இல்ல, எப்படி? தனிநபர் சார்ந்த கூச்சல்கள், தனிநபர் சார்ந்த அமளி, தனிநபர் சார்ந்த விமர்சனங்களுக்குள்ள போகும்பொழுது நீங்க வந்து பிரச்சனைக்கான ஒரு அடிப்படை விஷயங்கள் போயிடும். இப்போ நீங்க அந்த அகஸ்டா வெஸ்ட்லேண்டினுடைய ஹெலிகாப்டர்கள் எதற்கு வாங்கப்பட்டன, யார் இதற்காக அது வந்து அதில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, அதில் வந்து அந்த முறைகேடுக்கான அடிப்படை காரணங்கள் என்னன்னு யோசிக்கணும். இல்லை இந்த பக்கம் நீங்கள் டிமானிட்டைசேஷனில் இருக்கக்கூடிய குறைகள் என்ன, அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து எப்படி நம்ம சரிப்படுத்த போகிறோம், பாதிப்பை வந்து நீக்க போகிறோம், அதுவும் குறிப்பாக ஏழை விவசாயிகள் அல்லது வந்து ஏழை எளியவர்கள் எப்படி அது பாதிப்புலேருந்து மீளுவதற்கான மாற்று வழிகள் என்ன, இதெல்லாம் யோசிக்கணும். அதை பற்றியும் பேச முடியல. கடைசியில் என்ன ஆச்சு, இந்த பக்கம் சக்திகாந்த தாஸ் வந்து பேசுகிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 340 கோடி ரூபாய்க்கு இந்த தேசம் ஃபுல்லாக வந்து அதுக்கு ஒரு இன்சென்டிவைஸ் பண்ணுறதுக்கான மாடல் கொண்டு வராங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணுவதற்கு நீங்கள் அடிப்படையில் ஒரு காரியம் என்ன, இன்னும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரே சொல்கிறார், இன்னும் 50% வந்து புழக்கத்துக்கு வந்தால் தான் நம்ம வந்து கேஷ் எடுக்கிறத வந்து இன்னும் யூஸ் பண்ணுவோம் 50% தான் வந்து அப்படின்னு அவர் 50%ன்னு சக்திகாந்த தாஸ் சொல்றாரு. ஆனா கோர்ட்ல முகுல் ரோஸ்துக்கு என்ன சொல்றாரு, இன்னும் 30% தான் இருக்குன்னு சொல்றாரு. ஆக்சுவலா அங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே அவங்களுடைய கோர்ட்ல சொல்லக்கூடிய சப்மிஷன்ல பாத்தீங்கன்னா அவர் முகுல் ரோஸ்துக்கு 30% தான் வந்து கேஷ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குங்கிறார். இவர் 50% கிட்ட டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்னும் 80% டிஸ்ட்ரிபியூட் ஆனா தான் இந்த இருக்கக்கூடிய இந்த வாரம் 24,000 ரூபாய் எடுக்கக்கூடிய இந்த கட்டுப்பாடுகள்லாம் தளர்வு செய்யப்படும் அப்படின்னு பேசுறாங்க. அப்போ நீங்க சொன்னக்கூடிய அந்த 50 நாள் டிசம்பர்லாம் முடிஞ்சு போய் அது வந்து எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் பிப்ரவரி மார்ச் வரைக்கும் கூட இந்த சிக்கல்கள் தொடரத்தான் போகுதுன்னு நமக்கு தெரியுது. அப்போ இதை எப்படி நீங்க வந்து இன்னும் எளிமைப்படுத்தக்கூடியது, விரைவுபடுத்தக்கூடியது, இதற்கான விவாதங்கள் என்ன, வழிமுறைகள் என்ன பேசவே நிச்சயமா அது விவாதம் நடக்காமல் இருப்பதற்கு, அந்த அமளி தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருப்பதற்கு நம்ம எதிர்க்கட்சிகளை வந்து ஆளுங்கட்சி தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. அது வந்து நிச்சயமா இதுல வந்து எதிர்க்கட்சிகள் ஒரு பொறுப்புடன் செயல்பட்டு இருக்கலாம். நீங்க சொன்னது போல சரி வாக்கெடுப்பு இல்லாத விவாதமா இல்ல ஏதோ ஒன்னா வாங்க விவாதிக்கலாம், முதல்ல பேசலாம், நாங்க உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நிறைய இருக்கு அப்படிங்கிற ஒரு இதுல வந்து அவங்க, ஏன்னா இன்னைக்கு வந்து நாடு இந்த டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிறது வரலாற்றிலே இல்லாத ஒரு பொருளாதார சிக்கலை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில பேசுறதா முக்கியம் அப்படிங்கறத எதிர்க்கட்சி இறங்கி இருக்கலாம். நிச்சயமா அவர்களுக்கு அந்த பொறுப்பு இருந்திருக்கிறது. அதை தாண்டி பார்த்தா இந்த கூச்சல் குழப்பங்கள்ல எதிர்க்கட்சிகள் ஈடுபடுவது ஆளுங்கட்சிக்கும் ஒரு விதத்துல வசதியா போயிடுச்சோ அப்படிங்கிற யோசனையும் நமக்கு பார்க்க தோன்றுகிறது. திரு அத்வானி அவர்கள் வந்து சபாநாயகர் சரியா வழிநடத்தலன்ற ஒரு இன்டைரக்டா ஒரு விஷயத்தை சொல்றாரு. நம்ம அதை பார்க்கும்போது கூட 11 மணிக்கு கூச்சல் போடுறாங்க, பிரச்சனை பண்றாங்க, 12 மணிக்கு ஒத்தி வைக்கிறாங்க பாராளுமன்றத்தை. 12 மணிக்கு கூச்சல் போடுறாங்கன்னா அடுத்து லஞ்சுக்கு அப்புறம் 1 மணிக்கோ 2 மணிக்கோ ஒத்தி வச்சிருக்கணும். திரும்ப மத்தியானம் ஒரு அமைதியான சூழல் வருதான்னு பார்க்கணும். இதுதான் நம்ம வழக்கமா பாராளுமன்றத்தில் பார்க்குற நடைமுறை. 2 தடவை கூச்சல் போட்ட உடனே 12 மணிக்கெல்லாம் சரி அவ்வளவுதான், நாள் முழுக்க ஒத்தி வைப்பு, அடுத்த நாள் காலையில வாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப ஆளுங்கட்சிக்கும் அது வந்து அந்த ஒத்தி வைப்போ இல்ல அந்த இதுவோ வந்து ஒரு கேள்விகளை எதிர்கொள்ளாம இருப்பதற்கான ஒரு வசதியான இம்யூனிட்டியை கொடுக்குதோ அப்படிங்கிறது இந்த இதுதான் நீங்க எதிர்க்கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஆரம்பத்துல இருந்து பேசிட்டு வரேன். என்னன்னா நீங்கள் வந்து செய்யக்கூடிய அமளியின் மூலமாக அவர்களுக்கு ஆளுங்கட்சிக்கு சாதகமாகத்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். என்னன்னா அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையிலிருந்து அவர்கள் விலகிச் செல்வதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கி கொண்டே இருக்கிறீர்கள். ஒன்று. இரண்டாவது, இப்ப சுமித்ரா மகாஜன் செய்யக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா அவர்கள் வந்து தொடர்ச்சியாக பார்க்குறாங்க, அவங்களால கூட்டத்தை நடத்த முடியல, பெரிய தொடர்ச்சியான ஒரு கலவரம் இருக்கு, தொடர்ச்சியான ஒரு அமளி இருக்குன்னு அவங்க வந்து தள்ளி வைக்கிறாங்க. இப்போ அவங்க திருப்பி நீங்க ஏன் எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்சிடென்ட்ல தான் வந்து மறுநாள் தள்ளி வச்சிருக்காங்களே தவிர மற்றபடி டெய்லி காத்தால 11, 12, 3 அந்த மாதிரி அதுக்கப்புறம் மறுநாள் இப்படித்தான் வந்து தொடர்ச்சியாக போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உண்மையிலேயே கொஞ்சம் இதுவாகி தான் மறுநாள் காத்தால் தள்ளி வச்சுட்டாங்களோ என்னமோ. பட் ஆனால் என்ன அடிப்படையில் செய்யுதுன்னா அதுவும் செஞ்சிருக்க வேண்டாம். பட் ஆனால் உண்மையிலே அவங்களுடைய ஒரு பார்வையிலேருந்து என்னன்னா இது ஆளுங்கட்சிக்கு சாதகம் அப்படிங்கிற சொல்றதை விட உண்மையிலேயே நீங்க வந்து விவாதத்துக்கான ஒரு ஒருங்கிணைப்பு ஏதோ ஒரு புள்ளியில வந்து மிஸ் ஆகுது, திருப்பி மிஸ் ஆகுது. ஏன்னா நீங்க இந்த கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட்டாங்க, அன்னைக்கே இந்த பிரச்சனைகள்லாம் வரப்போகுதுன்னு தெரியும். ஆனா இது என்னன்னா அந்த ஒரு பர்சனலான ஒரு நீங்க வந்து எங்களுடைய கவர்மெண்ட் நடந்த போது ஒரு 5 கூட்டத்தொடரை நீங்க நடத்த விடாம பண்ணீங்க. அந்த மனசுல வந்து காங்கிரஸ்காரங்களுக்கு அது ரொம்ப ஆழமா பதிஞ்சு போச்சு. எங்களை வந்து எங்களுடைய அப்ப என்னாச்சு, குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா இது 2.5 வருஷத்துல எந்த கூட்டத்தொடரையும் அவங்க வந்து தொடர்ச்சியா நடத்த விடவே இல்லை. அப்போ இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் இயர்ல ரொம்ப நல்ல ரெக்கார்ட் இருந்தது, அது வந்து பாராட்டவும் பட்டது. 90% மேல ராஜ்யசபாலாம் 102% எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் காட்டுச்சு, ரொம்ப அழகா நடக்குதுன்னு அந்த முதல் ஆண்டுல வந்து பெரிய அளவுல பாராட்ட பெற்றாங்க. பட்டது. ஆனா என்னன்னா தொடர்ச்சியாக இந்த நடைவிட
நாடாளுமன்றத்தை மக்களவையோ சரி மாநிலங்களவையோ நடைபெறாமல் இருப்பதற்கான ஏதேனும் ஒரு காரணம் வந்து ஒவ்வொரு தரமும் கிடைக்குது. அதை பத்தி அவங்க என்ன விதமா பேசணும்னு விரும்புறாங்க அப்படின்னு எதிர்க்கட்சி தான் முடிவு பண்ணணுங்கிறாங்க. அப்ப என்னன்னா எதிர்க்கட்சி தான் முடிவு பண்ணணுமோ இல்லை ஆளுங்கட்சி தான் முடிவு பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. இது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை எண்ணத்தோட தான் நீங்க வந்து பேசணுமே தவிர என்ன நடக்குதுன்னா நாங்க இப்படித்தான் நாங்க வந்து விவாதத்தோடு ஓட்டோடு போடக்கூடிய விவாதத்தை தான் நாங்க தயாரா இருப்போம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 15 நாள் 20 நாள் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் வந்து அதுல ரொம்ப உறுதியா இருந்தாங்க. இதை வந்து ஓட்டோடு போடத்தான் நாங்க விவாதத்துக்கு வருவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் உடனே அடுத்து வேற ஒரு பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுக்கு என்னதான் சார் தீர்வு? இதுக்கு வந்து என்ன ஒரு இதை கொண்டு இப்போ நம்மளுடைய மறைந்த குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் வந்து அவர் கடைசி நிமிடங்கள்ல வந்து பார்த்து வருத்தப்பட்டு சிந்திச்ச ஒரு விஷயமா இதுதான் இருந்தது. நம்ம பாராளுமன்றம் இப்படி முடங்குதே, இதை நம்ம எப்படி சரி செய்ய முடியும்ன்றதான் அவருடைய கடைசி ஆசையா ஒரு கடைசி கேள்வியா கூட அவர் கேட்டுட்டு போயிருந்தார். ஸோ இதை எப்படிதான் சரி செய்ய முடியும்? இதற்கான பல இடங்கள்ல வந்து பல கோரிக்கைகள் பல ஒரு ஐடியா வந்து நிறைய பேர் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். சமூக ஊடகங்கள்லயும் இருக்கட்டும் இல்ல சமூக ஆர்வலர்களும் இருக்கட்டும். நீங்க அந்த வேஸ்தார நாள்லாம் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சம்பளத்தை கட் பண்ணிடலாம், இல்ல வந்து வேற ஏதாவது இவ்வளவு செலவாகுது அப்படின்ற இது பண்ணலாம், இல்ல அவங்கள வேற ஏதாவது ஒரு வழியில யார் கூச்சல ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். இப்படி பல ஐடியா வந்து சொல்லிட்டே இருக்காங்க. பட் இதுக்கு என்ன தீர்வு தான் இருக்க முடியும்? ஒரே ஒரு தீர்வு என்னன்னா நீங்க வந்து இது அடிப்படையில் ஒரு இப்படி புரிஞ்சுக்கோங்களேன். பலம் உள்ளவர்கள் பலம் இல்லாதவர்கள் அப்படின்னு ரெண்டு இருக்கு. அதாவது கூடுதலான பலம் பெற்றவர்கள் பாஜகவினர், கூடுதலான பலம் இல்லாதவர்கள் ஆனா ஓரளவுக்கு பலம் உடையவர்கள் எதிர்க்கட்சிகள். இப்போ இதுல வந்து அதுவும் இல்லாம ராஜ்யசபால கூடுதல் பலம் எதிர்க்கட்சிகள் இருக்கு, ஆளும் கட்சிக்கு அங்க இல்லை. இதுதான் இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். இப்ப ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக இதில் இன்னும் வந்து ஒரு இணக்கமான போக்கை கையாள வேண்டும். அதுதான் இருக்கக்கூடிய ஒரே சூழ்நிலை. ஏன்னா இன்னைக்கு யாருக்கு வந்து ஓனர்ஸ் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பார்லிமெண்ட்டை நடத்துவதற்கான முழு ரெஸ்பான்சிபிலிட்டி எதிர்க்கட்சிகளிடம் இல்லை, ஆளும் கட்சியிடம் தான் இருக்கு. அப்ப ஆளும் கட்சி தான் இன்னைக்கு இதை அத்தனையும் வந்து ஒழுங்குபடுத்த வேண்டியது இருக்கு. அவர்கள் இதை இன்னும் இணக்கமான ஒரு போக்கோடு அணுக வேண்டும். நீங்க என்ன பேசணும்னாலும் பேசுங்க, நீங்க என்ன விதமான விவாதத்துக்கு வேணும்னு கேட்டாலும் கேளுங்க. இந்த மாதிரியான ஏன்னா இவங்க இழக்க போவது எதுவுமே கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு ஏற்கனவே வந்து முழு பலம் இருக்கிறது அப்படின்னும் போது என்ன விதமான விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் தாங்கிக் கொள்வதற்கும் எதிர்கொள்வதற்குமான துணிவு இவர்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இவர்களுக்கு ஏற்கனவே பலம் இருக்கிறது ஒன்று. இன்னொன்று அரசாங்கம் அவர் கையில் தான் இருக்கிறது. அரசாங்கத்திற்கு எதிர்ப்பாக வைக்கக்கூடிய எல்லா விதமான விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பக்குவத்தோடு இவர்கள் இயல்பாகவே அந்த இடத்துல நீங்க தைரியமா நீங்க என்ன வேணா பேசவாங்க, நீங்க என்ன விதமான கோரிக்கைகள் வேணா வைங்க அப்படின்னு நீங்க தாராளமா அவங்கள வந்து அனுமதிக்கிறது ஒண்ணுதான். அந்த இப்ப அந்த ஒரு இடத்தை தான் இப்ப அவங்க விரும்புறாங்க. எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடியது எங்களுக்கு இப்ப நாங்க வந்து மக்கள் மத்தியில நாங்க உங்களை திருப்பி எக்ஸ்போஸ் பண்ணுவோம், நாங்க அதற்கான வாய்ப்பை எனக்கு கொடுங்கங்கறாங்க. நீங்க தைரியமா கொடுத்துட்டு போயிடுங்களேன். இப்ப என்ன உங்களால ஒன்றும் நஷ்டம் அடைய போறது கிடையாது. ஏன்னா மக்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்றாங்கன்ற பேர்ல உண்மையிலேயே என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே அதை வந்து அதாவது எப்பவுமே நெகட்டிவ்ஸை பாசிட்டிவ்ஸா மாத்திக்க கத்துக்கணும். இப்ப அரசாங்கம் வந்து என்ன நடக்குதுன்னா இவர்கள் தொடர்ச்சியாக ஆளுங்கட்சி வந்து அதை வந்து ஒரு மோதல் போக்கோடவே அணுகாமல் நீங்க என்ன விதமான எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் எக்ஸ்போஸ் பண்ணுங்க. இப்ப நீங்க இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து பேசணும்னு நான் விரும்புறேன். ராகுல் காந்தி பேசி அவர் வந்து சொல்லக்கூடிய அந்த ஷேட்டரிங்கான விஷயங்கள்லாம் பேசட்டும், அதை எதிர்கொள்ளுங்க. அப்போ இதுதான் நம்முடைய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. அப்ப ஆளும் கட்சியாக இருக்கக்கூடியவரிடம் எதிர்பார்க்கக்கூடியது நாங்கள் பேசுவோம் நீங்கள் கேளுங்கள் அல்ல, நீங்கள் பேசுங்கள், நீங்கள் குற்றச்சாட்டுங்கள், நீங்கள் தெரிவிக்கக்கூடிய அத்தனை கருத்துகளையும் தெரிவியுங்கள், நாங்கள் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதற்கான பதில்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ப இவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா இப்ப வந்து ஆளுங்கட்சியா வந்துவிட்டதாலேயே நாங்கள் தான் எங்களுடைய குரல் தான் உரத்து ஒலிக்க வேண்டும் என்ற துணியிலிருந்து மாறி நாங்கள் கேட்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்து கொண்டோம், நீங்கள் பேசுங்கள், நீங்க அனுமதிக்கணும். இது செஞ்சாங்கன்னா கண்டிப்பா பார்லிமெண்ட் நடக்கும். சோ கட்சிகளிடமிருந்து ஒரு மாற்றம் வந்தாதான் இது மாறும் அப்படிங்கறத நீங்க ஒரு தீர்வா சொல்றீங்க. அது நடக்குமா இல்லையா அப்படிங்கறத ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. அது நடக்குமான்றதை பார்க்கணும். தற்போது நமக்கு ஒரு அண்மை செய்தி வந்து கொண்டிருக்கிறது நேயர்களே. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே அங்கே மெட்ரோ ரயில் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அது நடக்கக்கூடிய பகுதியில் சாலையில ஒரு மிகப்பெரிய பள்ளம் விழுந்திருக்கக்கூடியதை பார்க்கிறோம். மக்கள் அதை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி நமக்கு வருகிறது. நேரடி காட்சிகளையும் நாம் தற்போது பார்க்கலாம். அங்குடைய நம்முடைய செய்தியாளர் ராமச்சந்திரன் இணைந்திருக்கிறார். ராமச்சந்திரன், என்ன பிரச்சனை அங்க ஏற்பட்டிருக்கிறது சாலையில? அது குறித்து விளக்குங்க. நேரடி காட்சிகளையும் காண்பீங்க ராமச்சந்திரன். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே திடீரென்று சாலையில் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இங்கு மெட்ரோ ரயில் பயணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த பணியின் காரணமாக தான் இந்த பள்ளமானது உருவாகியுள்ளது. கிட்டத்தட்ட சுமார் 15 அடி நீளத்திற்கு 3 அடி அகலத்திற்கு இந்த பள்ளமானது உருவாகியுள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே தெற்கு ரயில்வே பொது மேலாளர் அலுவலகம் செயல்படுகிறது. இந்த அலுவலகத்திற்கு 2 பிரதான நுழைவாயில்கள் உள்ளன. இந்த நுழைவாயில் உள்ளே செல்லக்கூடிய நுழைவாயில் அருகேதான் இந்த பள்ளமானது உருவாகியுள்ளது. இந்த பள்ளம் இன்று அதிகாலை உருவாகியுள்ளதாக மெட்ரோ ரயில் பணியாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அந்த பள்ளத்தை சரி செய்யக்கூடிய பணியில் தற்பொழுது 10க்கும் மேற்பட்ட மெட்ரோ ரயில் பணி
பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கிட்டத்தட்ட 15 அடி நீளத்திற்கும் 3 அடி அகலத்திற்கும் பள்ளமானது உருவாகியுள்ளது. பள்ளம் உருவாகினதுக்கு பிறகு பூமிக்கு அடியிலிருந்து நுரையாகவும் சிமெண்ட் கலவையாகவும் வெளியேறிப்பதை தற்பொழுது நம்மால் இங்கு உணர முடிகிறது. அவற்றை சரி செய்யக்கூடிய பணியில் தற்பொழுது மெட்ரோ ரயில் பணியாளர்கள் 10க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த பகுதியில் மண் மூட்டைகள் அமைத்து தற்பொழுது அந்த பள்ளம் ஏற்பட்டுள்ள பகுதியில் சுற்றி அடைப்பு ஏற்பட்டுள்ளார்கள், அடைப்பை உருவாக்கியுள்ளார்கள். மேலும் இது போன்ற நிலை வந்து அடிக்கடி சென்னை மாநகரத்தில் உருவாகி வருகின்றது. குறிப்பாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை பொறுத்தவரை மிக பிரதான மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருகிறது. இங்கு வழித்தடம் 1, வழித்தடம் 2 ஆகிய இரண்டுமே சந்திக்கக்கூடிய ஒரு மைய பகுதியாகவே இங்கு உள்ளது. இங்கு பூமிக்கு அடியில் கடந்த 1 ஆண்டுகளுக்கு மேலாகவே மெட்ரோ ரயில் பயணிகள் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை எதிரே இருக்கக்கூடிய சாலையில் நீண்ட பள்ளமானது ஒரு 3 அடி சுற்றத்திற்கு பள்ளமானது உருவானது. அதை சரி செய்யப்பட்டது. தற்பொழுது அதற்கு எதிரே இருக்கக்கூடிய தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் அலுவலகத்தில் இந்த பள்ளமானது உருவாகியுள்ளது. அந்த பள்ளத்தை சரி செய்யக்கூடிய பணியில் தற்பொழுது மெட்ரோ ரயில் பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அசோகா, ரைட், அங்க பணியாளர்கள் நேரடியாக ஈடுபட்டிருக்கிறத பார்க்குறோம் ராமச்சந்திரன். பட் அங்க அந்த ஒரு பகுதி, அந்த பள்ளம் விழுந்திருக்கக்கூடிய பகுதி வந்து மக்கள் அதிகம் வழக்கமா புழங்கக்கூடிய பகுதியா, அங்க வந்து வாகனங்கள் நிறுத்தக்கூடிய பகுதியா, அதற்கான மாற்று ஏற்பாடுகள் வழியில ஏதாவது மாற்றங்கள் அங்க செய்யப்பட்டிருக்கிறதா, மக்கள் வேற ஏதாவது வழியில போகணும்னு ஏதாவது அந்த மாதிரி அறிவுரை கொடுத்துருக்காங்களா? ரைட், நம்ம திரும்பவும் ராமச்சந்திரன் அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சி செய்வோம் மற்ற தகவல்களை பெறுவதற்காக. அங்கே சென்ட்ரல் ரயில் நிலையம் வழியே மெட்ரோ பணிகள் காரணமாக அந்த சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு அருகே அங்கே ஒரு சாலையில் பள்ளம் ஏற்பட்டிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 1500 முதல் 2000 டாஸ்மாக் கடைகள் வரை மூட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது உச்சநீதிமன்றத்துடைய ஒரு உத்தரவால். என்ன உத்தரவுனா, மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகில் உள்ள அந்த மதுபான கடைகள் எங்கேயுமே நாடு முழுவதுமே அது வந்து அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் உத்தரவு. அது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2000 கடைகள் இருப்பதா நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது வந்து நீண்ட நாட்களாக தொடர்ந்து இருந்து வந்த கோரிக்கை. உச்சநீதிமன்றமும் தன்னோட அப்சர்வேஷன் என்ன சொல்லியிருக்குன்னா, கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு 17 பேர் உயிரிழக்கிறாங்க சாலை விபத்துகளால மட்டும் இந்தியாவில் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கு ஒரு முக்கிய காரணமா இருப்பது இந்த மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டுவது அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அதனால குறைஞ்சபட்சம் நம்ம வந்து ஹைவேலையாவது அந்த கடையை வைக்காம இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க ஒரு முக்கிய காரணமா எடுத்து சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். அதுல அவங்க போட்டிருக்கிற கண்டிஷன்ஸுமே கூட ரொம்ப ஸ்ட்ரிக்டா, அதாவது அந்த கடையை மூடுறதோட மட்டும் இல்லாம இப்போ இருக்கிற கடையெல்லாம் மார்ச் 31க்குள்ள மூடணும்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் 31க்கு மேல புது லைசன்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட 3 மாசத்துக்குள்ள அந்த 2000 கடையும் மூடப்பட வேண்டும். அதற்குள்ள பார்த்தோம்னால் நடுவில் அந்த கடைக்கு போகும் வழி இல்லை, இங்கே டாஸ்மாக் கடை இருக்குன்னு நிறைய நம்ம ஹைவேல போனா அந்த சைன்ஸ் இருக்கு, போர்டு இருக்கும், அந்த போர்டெல்லாம் நீக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதை தாண்டி இந்த ஒரு அந்த ரோட்ல ஓரமா இருக்கிற கடைகளை அகற்றுவதோட மட்டும் இல்லாம அந்த நெடுஞ்சாலைக்கு 500 மீட்டர் தொலைவில் கூட எந்த ஒரு கடையும் இருக்கக்கூடாது. அதோட சர்வீஸ் லேன்ல இருந்து கூட 500 மீட்டர் தொலைவில் எந்த கடையும் இருக்கக்கூடாது. ஸோ எந்த லூப் ஹோல்ஸும் அதுல வந்து வர முடியாது அப்படிங்கிறத பார்த்து அவங்க வந்து அந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். ஸோ இது ஒரு உச்சநீதிமன்றத்தோட ஒரு தேசிய அளவில் இது ஒரு ஆணை அது இருந்தாலுமே கூட தமிழ்நாட்டுக்கு இன்னுமே ஒரு ரொம்ப பொருத்தமாக நமக்கு எதிர்பார்த்த ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு 3-4 விஷயம் இதில் நம்ம பேச வேண்டியது இருக்குது. நான் முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளோ சீக்கிரமாக சொல்கிறேன்னு சொல்கிறேன். இதெல்லாம் வந்து பல மாநிலங்கள் தொடுத்த பேட்ச் பெட்டிஷன்ஸ் எல்லாம் இன்றைக்கி தீர்ப்பு வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து நீங்கள் தமிழக அரசும் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து தான் இங்கே வந்து பேட்ச் பெட்டிஷன் போயிருக்கு. அதை தான் இப்போ தள்ளுபடி செஞ்சு இந்த மாதிரி தீர்ப்பு வந்திருக்கு. ஒன்று. 2வது செய்தி அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செய்தி என்னென்னா, நீங்கள் இதுக்கு அப்புறம் இன்னொரு அடுத்த கேள்வி ஒன்று கேட்குறாங்க. என்னென்னா, இது வெறும் டாஸ்மாக்கு மட்டும்தானா? ஏன் நீங்கள் வந்து ஹோட்டலில் வச்சிருக்கக்கூடிய பாரோ இல்லை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய டாடி, அது கேரளாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரியான டாடி ஷாப் இருக்குது, டாடி ஷாப்புக்கோ அதுக்கெல்லாம் இது பொருந்துமா பொருந்தாதா, அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து இது இந்த செல்லுபடி ஆகுமா, இந்த சட்டம் எல்லாத்துக்கும் செல்லுபடி ஆகும் அப்படின்னு அதுக்கும் தீர்ப்பு. இப்போ என்னென்னா, இப்போ அடுத்த ஒரு குழப்பத்தை ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா, அந்த மாதிரியான அதாவது வெறும் டாஸ்மாக் கடைகள் அப்படிங்கிற மாதிரியான இருக்கக்கூடிய கடைகள் மட்டும்தான் இது வந்து பாதிக்கப்படுமா, அது இதுக்கு இந்த சட்டம் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல பார் இருந்தா அது பொருந்துமா? ஏன்னா அதுவும் மாநில தேசிய நெடுஞ்சாலைக்கு பக்கத்துல இருந்தா அங்க விற்க. ஆனா என்ன அதுக்கு தெளிவில்லை. இப்ப என்ன கேக்குறாங்க, இப்ப அதுக்கு ஒரு தனி क्वेश्चन போடுறாங்க. இந்த மாதிரியான வேற அமைப்புகள், இப்ப இந்த மாதிரியான ஒரு பார், இந்த மாதிரியான வேற ஏதோ தனி டாடி ஷாப் இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நாம வந்து மது வந்து சர்வ் பண்ணினா அது வந்து பொருந்துமா, அதுக்கு இந்த சட்டம் பொருந்துமா அப்படின்னு ஒரு துணை கேள்வி ஒன்று கேட்கறாங்க. இப்ப இதெல்லாம் வந்து ஒரு குழப்பம். இந்த குழப்பவாதிகளுக்கு எப்பவுமே இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனால அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 3வது அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா,
மாநில அரசுகள் இதுலேருந்து வரக்கூடிய எக்ஸைஸ் வரியினால மட்டுமே வந்து அவங்க வந்து அந்த ஆயத்தீர்வைகள்னால வச்சு அதனாலேயே இதை வந்து கடுமையான ஆக்ஷன்ஸ் எதுவுமே எடுக்கல. மத்திய மாநில அரசுகள் 2 அரசுகளையுமே அவர் வந்து மிக கடுமையாக the state government supporting the liquor lobby அப்படின்னு கிளீனா கேட்குறாங்க. அப்போ உண்மையிலேயே நமக்கு வருவாய் முக்கியமா மக்களுடைய உயிர் முக்கியமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு எழுப்பப்படுறது. இந்த கேள்விக்கு உண்மையிலேயே மத்திய மாநில அரசுகள் இன்றைக்கு வரை பதில் சொல்வதே இல்லை. அவர்களுடைய பொறுத்த வரைக்கும் என்னன்னா இன்றைக்கு வரக்கூடிய வருவாயை இழக்க தயாராக இல்லை என்ற ஒரே ஒரு காரணத்தை வச்சுட்டு அவங்க வந்து இந்த மாதிரியான அதுவும் குறிப்பாக நீங்க இந்த மாதிரி ஹைவேஸ்ல இருக்கக்கூடிய மாநில ஹைவேவா இருந்தாலும் சரி மத்திய சென்ட்ரல் நேஷனல் ஹைவேவா இருந்தாலும் சரி அவர்கள் அதை வந்து தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ இது 2த்துக்கும் வைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு சம்மட்டி அடியாகத்தான் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. உண்மையில் இதுல வந்து இருக்கக்கூடிய இன்னொரு பகுதியை நாம புரிந்து கொள்ள வேண்டிய என்னன்னா மாநில அரசுகளும் சரி மத்திய அரசும் இதில் ஒரு குறித்த தெளிவான கொள்கையை வகுத்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கிவிட்டு இதை வந்து மிக தெளிவாக அவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய கான்சியஸுக்கு கேள்வி கேட்டிருக்காரு. ஆக்சுவலா நீங்க வந்து உயிர் முக்கியமா உங்களுக்கு வருமானம் முக்கியமானு கேள்வி கேட்கிறார். அப்போ வருமானம் முக்கியம் அப்படின்னா நீ எத்தனை பேரோட சாவடிக்கிறதுக்கு நீ தயாரா இருக்கியா அப்படிங்கிறதான் இந்த கேள்வி. அப்போ உண்மையிலேயே மாநில அரசுகள் குறைஞ்சபட்சம் நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வந்து நாங்க வந்து இப்ப டாஸ்மாக் கடைகளை நாங்க ஏற்கனவே 500 கடையை தமிழ்நாட்டில் மூடுறோம்னு முடிவு பண்ணி மூடிருக்காங்க. அதே மாதிரி குறைஞ்சபட்சம் இப்ப இருக்கக்கூடிய நீங்க சொன்ன மாதிரி 1600 டாஸ்மாக் கடைகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நெடுஞ்சாலைகளை ஒட்டி இருக்கக்கூடிய அத்தனை கடைகளையும் மூடி விடுகிறோம் அப்படின்னு முடிவெடுத்து இனிமேல் கொண்டு அந்த பகுதிகளில் எங்கேயுமே வந்து நாங்க வந்து புதிய அனுமதிகள் வழங்க மாட்டோம் அப்படின்னும் முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது மிக வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா உண்மையிலேயே இந்த மாதிரியான மரணங்கள் வந்து கண்ணெதிரில் தெரியுது. அதுவும் அவங்க கொடுத்துருக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எதுக்கு அந்த மாதிரியான ஒரு இது வந்து ஒரு முதல் காரியமாக மாநில அரசுகளும் மத்திய அரசும் இதுல கொள்கை வகுத்து அதை ஒழுங்குபடுத்த வேண்டியது அவசியம். இன்னொன்று அதை விட ரொம்ப முக்கியமானது திருப்பி பேசக்கூடியது வந்து இது தனிநபர் ரீதியான ஒரு பழக்கம் சார்ந்த விஷயம். இதுக்கு என்ன தேசிய அளவில் இப்போ நீங்கள் புகைகளை பிடிக்கக்கூடாது அப்படின்றதுக்கு டிவியில் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து அல்லது சினிமா தேட்டரில் போனீங்கன்னா தொடர்ச்சியாக அதுக்கான ஒரு விளம்பரம் வந்துட்டே இருக்கு. அது வரைக்கும் இன்னைக்கும் வந்து நீங்கள் அதில் வரக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து அவ்வளோ ஃபேமஸான கேரக்டராகவே மாறி போச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் சினிமாவில் போட்டால் கூட கீழே வந்து மது அருந்துவது உடல் நலனுக்கு தீங்கானதுன்னு ஒரு வரி கீழே கண்ணு சின்னதாக இங்கே ஓரமாக ஓடிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி இல்லாமல் குறைஞ்சபட்சம் தேசிய அளவில் இந்த 2 அம்சங்கள் முக்கியமா. ஒன்று வந்து அவர்களுடைய இந்த தனிப்பட்ட இந்த பழக்கத்தை மாற்றிக்கொள்வதற்கான தேவையை வலியுறுத்தக்கூடிய ஒரு கேம்பெயின் ஒன்று தேவை. கடைகளோட மூடுவதோட மட்டும் இல்லாம அதற்கான விழிப்புணர்வு மக்கள்கிட்ட போய் சேரும். அதுதான் அடிப்படையில். ஏன்னா தனி மனிதர்கள் மாறாமல் இந்த பழக்கம் மாறப்போவது இல்லை. தனி மனிதருடைய பழக்கத்தை மாற்றுவதற்கு என்ன ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டுமோ அதை ஏற்படுத்த வேண்டும். 2 இப்படி குடிக்கு பழக்கப்பட்டவர்களை மறுவாழ்வு ரீதியாக கொண்டு வந்து அவர்கள் இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸை உருவாக்கி அவர்களை கொண்டு வருவதற்கான வழிமுறை. இப்போ இந்த 2த்துக்கும் இந்த 3 அம்சம் அடிப்படையில் என்ன விதமான கொள்கை வகுத்து நாங்கள் விற்பனை செய்ய போறோங்கிறதுக்கான 1, 2வது இதை வந்து அதுக்கான விழிப்புணர்வு, 3வது அவருக்கு மறுவாழ்வுக்கான திட்டங்கள். இந்த 3த்துக்கும் இந்த மத்திய மாநில அரசாங்கங்கள் திட்டம் வகுத்து அதற்கான பெரும் தொகை செலவிட்டால் மட்டுமே நம்முடைய உழைப்பை நாம் மீட்க முடியும். ஏன்னா மிகப்பெரிய மனித உழைப்பை நாம் வந்து தொடர்ச்சியாக தொலைத்துக் கொண்டிருக்கிறோம், மனித உயிர்களை தொலைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ இது வந்து அப்படியே பாசிட்டிவா மாறி இது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு என்ன சொல்ல எனர்ஜியா மாறிச்சுன்னா எவ்வளோ பயனுடையதா இருக்கும். இதை வந்து அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சுக்க முடியுது. இதுல தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது இதுக்கு முன்னாடி 5 ஆண்டுகள்ல வந்து இந்த மதுபானம் தொடர்பாக ஒரு கொள்கையை வந்து பார்த்தோம்னா அவங்க டாஸ்மாக் மூலம் விற்பனை அப்படிங்கிறது மட்டும்தான் அரசுடைய கொள்கையாக இருக்கு. தற்போது 2016ல மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் வந்து படிப்படியான மதுவிலக்கு அப்படிங்கிற ஒரு புது கொள்கையை கொண்டு வந்தாங்க. அதுல முதற்கட்டமா வந்து நேரத்தை குறைச்சாங்க, 2 மணி நேரம் நேரத்தை குறைச்சாங்க. அதற்கு பிறகு 500 கடைகளை வந்து மூடுனாங்க. அப்போ ஒரு 2 படி அதுல எடுத்திருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே கூட அடுத்த கட்டமா பெரிய அளவுல நாளிதழ்கள் எல்லாம் ஊடகங்கள் எல்லாம் பேசப்பட்டது வந்து அடுத்து இந்த பள்ளிகள் வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்துல இருக்கிற கடைகள் எல்லாம் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அடுத்து ஒரு 1000 கடை மூட போறாங்க அப்படின்னு. பட் அது பேசப்பட்டு மட்டுமே வந்ததே கூட இது வரைக்கும் நமக்கு வந்து அதுக்கான செயல்பாடு வரல. தற்போது உச்சநீதிமன்றம் இந்த ஒரு தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலை பக்கத்துலன்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ அடுத்தபடி இந்த ஒரு விஷயத்தை செய்தே ஆக வேண்டிய கட்டாயம் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புன்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட ஒரு 1700 தேசிய நெடுஞ்சாலையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 2000 கடைகளை இது தொடுது. சோ இது வந்து ஒரு அடுத்த கட்டமா நம்மளுடைய படிப்படியான மதுவிலக்குல ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். மக்களுக்கு மதுவிலக்கு சார்ந்த ஒரு தாக்கம் அப்படின்னு பார்த்தாலுமே கூட நிதி சார்ந்த என்ன தாக்கம் அப்படிங்கிறதையும் அடுத்த கட்டமா பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு ஒரு நாளிதழில் தோராயமா ஒரு கணக்கு செஞ்சு சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட 30%
இந்த லிக்கர்ல இருந்து வரக்கூடிய ரெவென்யூ வந்து மதுபானத்துல இருந்து வரக்கூடிய ரெவென்யூ இந்த 2000 கடைகள் மூடப்பட்டா 30% குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி. சோ இதை நம்ம மூடக்கூடிய அதே நேரத்துல மார்ச் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. சோ நம்ம அடுத்த பட்ஜெட்டுக்குள்ள இந்த 30% எப்படி ஈடுகட்டுறதுங்கிறதும் யோசிச்சு நிறைய இப்ப நீங்க இதே சமயத்துல இதே நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக அவர்கள் வந்து இந்த வரைவு அறிக்கையெல்லாம் முன்னாடி வெளியிடுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவர்கள் மாற்று வழிகளில் என்ன விதமான நிதி ஆதாரங்களை உருவாக்க முடியும். அவர் மட்டும் இல்லை, இப்போ இன்ஃபேக்ட் பல நிதி வல்லுநர்கள் வந்து என்ன விதமான நிதி ஆதாரங்களை திரட்ட முடியும் இதுக்கு ஈக்குவலாக, அதாவது நீங்கள் மது விலக்கினால் ஏற்படக்கூடிய நட்டத்தை வந்து ஈடுகட்டுவதற்கு தேவையான அளவு நிதி ஆதாரங்களை உருவாக்குவதற்கான வழிமுறைகள் இருக்கின்றனவா என்றால் இருக்கின்றன. அப்போ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதுதான் நம்முடைய அரசு அதிகாரிகள், அரசனுடைய மிக முக்கியமான கடமை. இப்போ நம்ம இன்னும் ஒரு 3 மாத காலகட்டம் நமக்கு இருக்கு. இப்போ நீங்க மார்ச் வரைக்கும் நீங்க இந்த கடைகளெல்லாம் நீங்க நடத்தலாம், அதுக்கப்புறம் வந்து லைசன்ஸை புதுப்பிக்க கூடாது. அப்போ உண்மையிலே நீங்க வந்து அதை நிறுத்துவதற்கான வாய்ப்பு ஒன்று கிடைத்திருக்கிறது. இதை இந்த சமயத்தில் அரசாங்கம் ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு அந்த மாற்று நிதி ஆதாரங்கள் என்ன, அதற்கான ஒரு செலவினங்களை ஒரு பக்கம் வெறும் 500 கடை மூடினப்போ ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்காதுன்னு சொன்னாங்க. இப்போ மொத்தமா 1500 2000 கடை அப்படின்னும் போது நிச்சயமா 30% என்னுடைய ஒரு கணிப்பு என்னன்னா, நீங்க அந்த 500 கடை மூடின பிற்பாடு நீங்க அவர் படிப்படியாக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அதை படிப்படியாக குறைப்போம் என்று தெரிவித்த போது அதற்கான ஒரு நீண்டகால திட்டத்தை வகுக்க தொடங்கி இருப்பார்கள் என்றுதான் தெரியுது. ஆனால் அதுக்கப்புறம் ஏற்பட்ட பல்வேறு அரசு தேர்தல், இந்த மாதிரி இடைத்தேர்தல் பிளஸ் அவருடைய மரணம், இது எல்லாத்தின் காரணத்தாலும் தள்ளி போயிருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் குறைஞ்சபட்சம் அந்த துறையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மது கடைகளை வந்து மூட வேண்டும் என்பதற்கான ஒரு திட்டம் இருந்திருக்கும். அதற்கான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் தான் இப்போ இருக்கணும். ஒரு பக்கம் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் நடக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இந்த கூடுதலாக இந்த ஒரு 2000 கடைகளும் இன்றைக்கு இந்த ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பினால் வந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதை அரசாங்கம் ஒரு வாய்ப்பாக பார்த்து மாற்று வருவாய் வழியினங்கள் என்னன்றதை பார்க்கணும். அதே சமயத்தில் செலவினங்களை எவ்வளவு தூரம் குறைக்க முடியும் என்பதையும் பார்க்க வேண்டும். ஏன்னா நீங்க வருவாயை வந்து எவ்வளவு தூரம் நீங்க கூட்டிகிட்டே போறது அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் சாத்தியம்னு தெரியல. ஆனா நீங்க குறைஞ்சபட்சம் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் என்ன இருக்குன்னு உங்களால திட்டமிட முடியும். அப்போ ஒரு அரசாங்கம் என்பது ஒரு குடும்பம் மாதிரி தான். குடும்பத்துக்குள்ள நீங்க உங்களால வரவுகளை தொடர்ச்சியாக வந்து மேலும் 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 பெருக்கி கொண்டு போக முடியும். ஆனால் செலவினங்களை உங்களால் குறைக்க முடியும். அப்போ அதே மாதிரி அரசாங்கம் எங்கெங்கெல்லாம் வந்து உபரியான செலவினங்கள் இருக்கின்றன, நான் சொல்ல அத்தியாவசிய செலவினங்களை விட்டுவிட வேண்டும். உபரியான செலவினங்கள் என்பதை கண்டறிந்து அதை எந்தெந்த கட் பண்ண முடிஞ்சுன்னா கட் பண்ணாங்கன்னாவே உங்களுக்கு பெரிய அளவுல லாபம் வந்து சேரும். இந்த 30% சமாளிக்கிறதுக்கு ஒண்ணு வருவாயை கூட்டலாம், இல்ல செலவை குறைக்கலாம். இந்த 2 ஆப்ஷன் இருக்கு. அரசாங்கம் எப்படி செய்ய போகுதுங்கிறத பார்க்கணும். பட் இன்னொரு ஒரு பாதிப்பு இந்த ஒரு 2000 கடைகளை மூடுறதுக்கான இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புனால அதுல பணி செய்யக்கூடிய ஊழியர்களோட நிலை என்ன அப்படிங்கிற கேள்வி அடுத்ததா வருது. இந்த கடைகள்ல மட்டும் வேலை செய்யக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட 7000 சூப்பர்வைசர், 15000 சேல்ஸ்மேன், அதை தவிர அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன் ஒரு 3000 பேர், இதெல்லாம் கணக்கெடுத்தா கிட்டத்தட்ட 25000 ஊழியர்கள் நம்ம வந்து இந்த கடைகள்ல மட்டுமே பணியில இருக்காங்கிறத பாக்குறோம். முதல்ல 500 கடை மூடினப்போ என்ன பண்ணாங்க, அது 500 கடை தான் அப்படிங்கிறதுனால பக்கத்துல இருக்கிற கடைகளுக்கு இல்ல மற்ற இடங்களுக்கு அப்படியே அந்த ஊழியர்களை மாத்தி விட்டுட்டாங்க. பட் இப்ப கிட்டத்தட்ட 25000 ஊழியர்களுடைய எதிர்காலம் அப்படின்னு சொல்லும்போது அதற்கான மாற்று திட்டத்தையும் யோசிக்கணும். அதான் உண்மையிலேயே வந்து ரொம்ப பெரிய திருப்பி இது ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை வந்து அரசாங்கம் பயன்படுத்தி கொண்டோம். எனக்கு தெரிஞ்ச இந்த சூப்பர்வைசர் அப்படிங்கிறவங்களாம் நல்லா படித்தவர்கள் தான் இந்த வேலைக்கு வந்தார்கள். அவருடைய கல்வி தகுதி என்பது உண்மையிலேயே நல்ல கல்வி தகுதி. அதே போல அந்த வேற பணிகளில் இருக்கக்கூடிய ஸ்கில்டு லேபர்ஸும் இருக்காங்க, படித்தவர்களும் இருக்கிறார்கள். இப்போ உண்மையிலேயே அரசாங்கத்துக்கு தேவைப்படக்கூடிய ஊழியர்களை இப்போ நீங்க வந்து எங்கெங்கெல்லாம் இப்போ ஏற்கனவே தேவை என்று இருக்கக்கூடிய இடங்களில் இவர்களுக்கு புத்தாக்க பயிற்சி, மறுபயிற்சி கொடுத்து அவரை எங்கெங்கெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட்ஸுக்கு மாற்ற முடியுமா. இப்போ நீங்க டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இப்போ நீங்க வேற டிபார்ட்மெண்ட்ஸுக்கு அவங்களை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கோ அதுக்கான ஒரு புதிய பயிற்சிகள் அவருக்கு வழங்கப்பட வேண்டும்னா அது பயிற்சி வழங்கி அவர்களை நீங்க மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. ஏனென்றால் நீங்க இனிமே கொண்டு புதுசா நீங்க ரெக்ரூட் பண்ண வேண்டாம். ஏற்கனவே ரெக்ரூட் பண்ண ஆட்களே இருக்காங்க, அவங்களே வந்து நீங்க திருப்பி இந்த இடத்துல மறுபயிற்சி கொடுத்து நீங்க பயன்படுத்திக் கொள்ள முடியும். அப்படின்னா எவ்வளவு தூரம் பயன்படுத்திக் கொள்ள முடியுமோ அத்தனை பேரையும் பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதையும் அரசாங்கம் யோசிக்க வேண்டும். ஏன்னா அதே படித்த திறமை மிக்க இளைஞர்களை மது கடைகள்ல சூப்பர்வைசர்களா இருந்தவர்களை நீங்க நாளைக்கு மது விலக்கு பிரச்சாரத்திற்கு கூட அந்த ஊழியர்களை பயன்படுத்தலாம். இன்னைக்கு நம்மளுடைய மது விலக்கு துறையுடைய மதுவிலக்குக்கான பிரச்சார பட்ஜெட் எவ்வளவுன்னு பார்த்தா ரொம்ப குறைவா தான் இது வரைக்கும் இருக்கு. சோ அந்த விஷயத்தை நீங்க சொன்னது போல விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, இல்ல ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் உருவாக்குனா அங்க இவர்களை பயன்படுத்துவது, அந்த மாதிரி இது தொடர்பான இப்ப பணியாளர்களுக்கு நிச்சயம் பயப்பட வேண்டாம், அவர்களுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய இந்த சிந்தனை ரீதியாக அவர்கள் எப்படி மறுமுறை பயன்படுத்திக் கொள்ள போகிறோம் என்பது திட்டத்தை மட்டும்தான் அரசாங்கம் ஒழுங்குபடுத்த வேண்டும். அதற்கான ஒரு வழிமுறையை உருவாக்கி விட்டார்கள் என்றால் அந்த பணியாளர்கள், ஏன்னா இந்த தமிழக அரசாங்கம் மிகப்பெரிய அரசாங்கம், இவ்வளவு பேர் 6-7
கோடி பேர் மக்களை வந்து நீங்க நிர்வாகம் பண்ணும்போது தேவைப்படக்கூடிய ஆள்பலம் தேவை அதிகமாகவே இருக்குது. பல துறைகள்ல வந்து ஆள் பற்றாக்குறைன்னு பற்றாக்குறை இருக்கு. அப்ப ஆள் பற்றாக்குறை இருக்கக்கூடிய இடங்களில் அது வந்து ரீஸ்கில் பண்ண வேண்டியதான் முக்கியம். ரீஸ்கில் பண்றதை வந்து ஒழுங்கா பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். நிச்சயமாக இப்படி பல்வேறு விஷயங்கள்ல பிரச்சனைகள், சர்ச்சைகள், சமூக பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்க இன்று சென்னை சேப்பாக்கத்துல இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் நடக்க போகிறது. 5வது டெஸ்ட் மேட்ச். நம்ம 4 டெஸ்ட் ஏற்கனவே ஜெயிச்சிட்டோம். வைப் அவுட் சீரீஸ்னாலுமே கூட சென்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு ஒரு இன்டர்நேஷனல் டெஸ்ட் மேட்ச்னு சொல்லும்போது ரசிகர்களுடைய ஆர்வம் இருக்கதான் செய்யும். மிகப்பெரிய ஆர்வம் இருக்கும். அண்ட் ஒரு செய்தி என்னன்னா, முதல்வர் அவருடைய தவறிவிட்டதனால் அவர் கையில வந்து கருப்பு பேண்ட் கட்டிக்கொண்டு இன்னைக்கு விளையாட போகதா ஒரு செய்தி படிச்சேன். உண்மையிலேயே நம்ம இது வந்து ஒரு போனஸ் விளையாட்டு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ ஏற்கனவே வின் பண்ணிட்டோம் அந்த சீரிஸ். பல்வேறு பிரச்சனைகளை, துன்பங்களை, முதலமைச்சருடைய மறைவு, இந்த வார்தா புயல் எல்லாம் பிரச்சனைகளை சந்தித்து வந்தக்கூடிய சென்னைக்கு வந்து இது ஒரு நிச்சயமா ஒரு மச் நீடட் ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்காக இருக்கும். அவர்களுடைய ஆர்வத்திற்கும் வந்து ஒரு தீனி போட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. இன்று சென்னையில் விளையாடக்கூடிய இந்திய அணிக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தற்போது இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நேயர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த திரு வெங்கடேஷ் அவர்களுக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.